பியூட்டிஃபுல். உனக்காக பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். எதுங்கண்ணா இந்த கண்ணாடி வளையலுங்களா? ஏனுங்க எங்க ஊர் வார சந்தையில இதெல்லாம் கூறு போட்டு வித்துட்டு இருப்பானுங்க. இதை வாங்க ஏன் பெங்களூர் போனீங்க? குழந்தை. சும்மாங்க. சரி நீங்க பேசிட்டு இருங்க. நான் தொல்லை பண்ணக்கூடாதுங்க. திரும்பி நின்னுக்கிறேனுங்க. பேசுங்க பேசுங்க. குழந்தை என்னங்க? பக்கத்துல சரி. ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல எவ்வளவு கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் தான். ஓ சரி அங்க ஹோட்டல்ல சரி. சாப்பிட்றதுக்கு இப்ப என்னங்க? மெதுவா போயிட்டு மெதுவா வரணும் அவ்வளவுதானுங்க. ம். கொடுங்க நான் போயிட்டு வந்துடுறேனுங்க. நான் வந்துடுறேன். நீங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேனுங்க. வாங்கனே பிடிச்சிருக்கா? ம். அண்ணா, சாரிங்கண்ணா. இட்லிங்களா தோசைங்களாண்ணா? தோசை வாங்கிட்டு வாங்க போ. ஓகேங்கண்ணா. மெதுவா தான் வருவனுங்க. தேடாதீங்க. அண்ணா கல் தோசைங்களா பொடி தோசைங்களாண்ணா? ஏனுங்க? பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. ஓ பொடி தோசைங்களா? மொல்லமா போயிட்டு மொல்லமா வர்றேன் பாருங்க. ம். ரிலாக்ஸ் ஸ்வீட்டி. அண்ணா அட கெட்டி சட்னியா தண்ணி சட்னியாங்கண்ணா? எனக்கு பசியே போயிரும் போல இருக்கு. ஷிட். போங்க போய் எதையாவது வாங்கிட்டு வாங்க. நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதானுங்கண்ணா நான் ஏற்கனவே புளிசோறு வாங்கிட்டு வந்துட்டேனுங்கண்ணா. புளி சோறா? ஆமாங்க. அப்படியே கீழே உட்காந்தா ஒரு கட்டு கட்டிடலாம்ண்ணா. உட்காருங்க. ஆ. இந்தாங்க இது உங்களுக்கு, இது அம்மனிக்கு. ம். ஆஹா ஸ்வா. நோ என்னண்ணா புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கிறீங்க? சாருக்கு கறி சோறு தான் பிடிக்கும் போலீங்க. நோ எங்க ஊர்ல இதெல்லாம் வயக்காட்டுக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு வாரம் கட்டு சோத்தா கட்டிட்டு சாப்பிடுவோங்கண்ணா. இந்த உலகத்திலேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கலனாலும் கெட்டு போகாத ஒரே சோறு நம்ம ஊர் புளி சோறு தானுங்க. ஏனுங்க அம்மனி? ம். ஐயோ என்னங்கண்ணா திங்காமையே விக்கல் வருது? யாரோ நினைக்கிறாங்க போலீங்க. மாங்கனி தான். ஓ மாப்பிள்ள உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாருங்க. அதான் விக்கலுங்க. அவருக்கு உங்களை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு அவரை பிடிச்சதானுங்க ரொம்ப பெரிய விஷயம் கம்மனி. அவரு எனக்காக என்ன நினைச்சு எப்பவும் கவிதையா எழுதுவாரு. ஓ அப்ப கவிதை எழுதுனா காதல் வந்துருங்களாண்ணா? ஆ? அட இது தெரியாமங்க. நம்ம மாப்பிள்ளைங்கெல்லாம் வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு இருக்கிறாங்க. அம்மனிக்கு பிடிச்ச மாதிரி அப்படி என்னதான் கவிதை எழுதுனீங்க? எங்க 2 பேரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தாடி என்ன உடம்பி. ஆத்தாடி என்ன உடம்பா? ஆத்தாடி என்ன உடம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு. எங்க இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. ஆத்தாடி என்ன உடம்பு. அங்கங்க பச்சை நரம்பு. அது எப்படி உனக்கு தெரியும்? ஊருக்கே தெரிஞ்ச பாட்டுங்க. வட்டி தொட்டினா பட்டாய் கலப்பன பாட்டுங்க. ஆனா வைரமுத்து கேஸ் போட்டுருவாருங்க. உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? சும்மா இரு. எனக்காக ரத்தத்திலே லவ் லெட்டர் எழுதி கொடுத்தவரு. ரத்தத்திலீங்களா? ஆமா. ஏன்னா இங்கு தீந்து போச்சுங்களா? 1 இல்ல 2 இல்ல 1000 லெட்டர் கொடுத்திருக்காரு. 1000ங்களா? ம். ஏன்னா ஃபுல் டைம் ரூம் போட்டு இதே வேலையா இருந்திருப்பீங்க போல இருக்குது. வேற வேலைக்கே போறீங்களா நீங்க? இப்படிதானுங்க எங்க ஊர்ல ஒருத்தன் காரமட ரங்கநாதன் பேருங்க. இவராவது 1000 லெட்டர் கொடுத்தாருங்க. அவன் டெய்லி 2000 லெட்டர் கொடுத்தானுங்க. ஆ ஆமாங்க. 2000மா? ஆமாங்க. என்னாச்சு? என்னாச்சுங்க அப்புறம்? ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவன் பொச்ச வர்க் வர்க்னு கடிச்சு துப்பிருச்சுங்க. நாயா? ஏன்? ரத்த வாசம்ங்க. ஆமாங்க. என்ன ரத்தம்? என்ன ரத்தம்ங்களா? கோழி ரத்தம்ங்க. டெய்லி எங்க ஊர் பாய் கடையில 500 ரூபாய்க்கு 5 லிட்டர் வாங்கிங்க உட்கார்ந்து லவ் லெட்டர் எழுதிட்டே இருப்பானுங்க. இந்த காலத்துலங்க மணி நல்ல காதல் எது நொல்ல காதல்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க. எல்லாம் நாடக காதலா இருக்குதுங்க. ஆனா நம்ம மாப்பிள்ளை அப்படி இல்லைங்க. ரொம்ப நல்ல மனுஷனுங்க. உங்களுக்கே பிறந்த மாதிரிங்க. அந்த மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. வெக்கப்படுறாரு பாத்தீங்களா?
அப்படியே ஓரக்கண்ணிலே பார்க்குறாரு பாருங்க. விட்டா இன்னொரு கவிதை எழுதிருவாரு போலங்க. அட உங்க 2 பேருக்கு சோடி பொருத்தம் ரொம்ப அருமைங்க. உண்மைதான் குழந்தை. அவர் எழுதின அந்த 1000 லெட்டர்லயும் ஒரே வார்த்தை தான் இருந்தது. நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ இல்லனா நான் செத்துருவேன். ஹலோ. ஆ சரி. இதோ வந்துடுறோம். அதான் கிளம்பிட்டோம். சரி சரி வச்சிடுறேன். மங்கினி, ம்? நம்ம போயிடலாம். இனிமே இங்க இருக்க வேண்டாம். சீக்கிரம் பேக் எடுத்துட்டு கிளம்பு. ம். குழந்தை, என்னங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் இறங்குங்க. இல்ல இறங்குங்க. கொஞ்சம் இறங்குங்க. சரிங்க. ஓகே குழந்தை, பார்ப்போம். அ புரியலைங்க. இனி உங்க ரூட் வேற, எங்க ரூட் வேற. என்னங்க? அப்போ குழந்தை அதுவும் நடுக்காட்டுல என்னடா? என்கிட்ட சில்லறை எதுவும் உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா. என்கிட்ட செய்வறதுக்கு சீப்பே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படிண்ணா இருக்கு? ஆ, 50 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்லைங்கண்ணா. உங்களுக்கே செலவுக்கு காசு இல்லைங்க. நீங்க செலவுக்கு வச்சுக்கங்க. அப்படியா? தென் ஓகே. சரி மங்கனி, சீக்கிரம் பேசிட்டு வா, டைம் ஆச்சு. போன குடுறா. ஆ. அம்மணி. அப்ப நானு போ ஆ. ஆம். ஆ. அ அம்மணி, மறந்து போயிட்டேன் பாருங்க. நம்ம கொண்டு வந்த காசுல செலவு போக கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்க. நீ எப்படி போவ? அப்படியே லாரி பஸ்ன்னு புடிச்சு அப்படியே போயிரணுங்க. இல்லைனாலும் நடந்தே எங்கேயாவது போயிரணுங்க. நீங்க பத்திரமா இருங்க அம்மணி. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்க அம்மணி. நம்ம குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிறேனுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அம்மணி. என்ன கட்டி வச்சு தோல் உரிச்சா கூட நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேனுங்க. போயிட்டு வரணுங்க.